அந்த கிராமத்தோட மையப்பகுதியில் இருந்தது மாணிக்கத்தோட மளிகை கடை. மாணிக்கத்திற்கு ஊருக்குள்ள ஒரு பேரும் உண்டு, 1/2 கிலோ மாணிக்கம்னு. எதை வாங்கினாலும் 1/2 கிலோவில் ஒரு 50 கிராம் கம்மியாக தான் வைப்பார். தராசு முள் நேராக நிற்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அடியில் ஒரு காந்தத்தை ஒட்டி வச்சிருப்பாரு. வியாபாரத்தில் தந்திரம் இல்லாமல் எப்படி முன்னேற முடியுங்கிறது அவரோட தாரக மந்திரம். அதே தெருவில் இருந்த பழைய ஓட்டு வீடு தான் காமாட்சி பாட்டியோட வீடு. ஊர்லேயே அதிக நிலம் வச்சுருந்தாலும் பாட்டிக்கு ஒரு டீ குடிப்பதற்கு கூட காசு வலிக்கும். காசு செலவாகுமேன்னு தன்னோட மருமக மல்லிகாட்ட அரிசி அளந்து போடு, பருப்பை எண்ணி போடுன்னு அதிகாரமும் செய்வாங்க. ஒரு தடவை பக்கத்து வீட்டுக்காரங்க தீப்பெட்டி கேட்டதுக்கு குச்சி தீர்ந்து போயிட்டுன்னு போய் சொல்லிட்டு இருட்டில் அமர்ந்து கஞ்சி குடிச்சவங்க தான் அந்த பாட்டி. ஒரு மதிய வேளையில் ஊரே வெயிலில் அடங்கி போயிருந்தப்ப ஒரு முதியவரும் மாணிக்கத்தோட கடைக்கு வந்தார். அவர் கையில் ஒரு பழைய பித்தளை தராசும் இருந்துச்சு. தம்பி, இந்த தராசை வச்சுக்கோ, இது எங்கள் பரம்பரை சொத்து. ஆனால் இதுக்கு ஒரு குணம் உண்டு, எடைய போடுறவன் மனசு சுத்தமாக இருந்தால் இது அள்ளி கொடுக்கும், அழுக்கா இருந்தால் இது கிள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பதில் சொல்கிறதுக்குள்ள காணாமல் போனார். மாணிக்கமும் அந்த தராசையும் பார்த்தாரு. ஜொலிச்சிச்சு. இதில் எடை போட்டால் ஊரே நம்ம கடைக்கு வரும்னு நினச்சி பழைய தராசை தூக்கி போட்டுட்டு இதையும் மாட்டினாரு. அப்பந்தான் காமாட்சி பாட்டியும் உள்ளே நுழைஞ்சாங்க. மாணிக்கம், 1 கிலோ துவரம்பருப்பு போடு, போன தரம் வாங்கினது வேகவே இல்லை, இதில் விலையையும் குறைச்சி போடு அப்படின்னு பேரமும் பேசினாங்க. மாணிக்கம் தன்னோட கைவரிசையும் காட்டினாரு. தராசில் ஒரு தட்டில் 1 கிலோவையும் வச்சாரு, மறுதட்டில் பருப்பையும் அள்ளி போட்டாரு. மாணிக்கத்தோட மனசுக்குள்ள இந்த கிழவிக்கு 3/4 கிலோ கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு ஓடிச்சு. அங்கதான் அதிசயமும் நடந்துச்சு. மாயதராசு மாணிக்கத்தோட கண்களுக்கு பருப்பை ஜொலிக்கிற பொன்னிற பருப்பா காட்டுச்சு. அடடா, தராசு வேலையை ஆரம்பிச்சிடுச்சே அப்படின்னு மாணிக்கமும் குசியானாரு. பாட்டியோட கண்ணுக்கோ அந்த பருப்பு ஒன்றும் கற்கண்டு மாதிரி பெருசா தெரிஞ்சிச்சு. பரவாயில்லையே, மாணிக்கம் இன்னைக்கு நல்ல பருப்பா போடுறானே அப்படின்னு நினைச்சு பாட்டியும் பேரம் பேசாம பணத்தை கொடுத்துட்டு ஓடுனாங்க. பாட்டி வீட்டுக்கும் போய், மல்லிகா, இன்னைக்கு பாரு, மாணிக்கம் ஏதோ விசேஷமான பருப்பு கொடுத்துருக்கான், சீக்கிரம் வேக வை அப்படின்னாங்க. மல்லிகாவும் பருப்பு கழுவும் போது அது கையில மென்மையா தென்பட்டுச்சு. ஆனா சட்டியில போட்டு தண்ணீர் ஊற்றி அடுப்பை பற்ற வச்ச 10 நிமிஷத்துலயே டப்பு படபடன்னு சட்டிக்குள்ள இருந்து பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பருப்பு ஒன்னொன்னும் கருங்கல்லா மாறி சட்டியையே உடைச்சிச்சு. பாட்டி பதறி போய் ஓடி வந்தாங்க. ஐயையோ, இது என்ன கருங்கல்லு அப்படின்னு அலர்னாங்க. அதே நேரம் கடையில மாணிக்கமும் கல்லாவையும் திறக்க முயன்றாரு. பாட்டி கொடுத்த காசு வெறும் சருகாக கடந்துச்சு. அவர் பயத்துல தராசை தொட போக அவரோட கைவிரல்கள் மெல்ல மெல்ல மரத்து போய் கருநிறமா மாற தொடங்குச்சு. இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி வந்து கிராமத்து மந்தையில சந்திச்சுக்கிட்டாங்க. பாட்டி கையில அந்த உடஞ்சி போன சட்டியில இருந்த கற்கள், அதே நேரம் மாணிக்கத்தோட கையிலையும் விரல்களும் கல்லாயிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த முதியவரும் மீண்டும் தோன்றினாரு. மாணிக்கம், நீ எடைய குறைக்க நினைச்சப்போ பருப்பு கல்லா மாறுச்சு. பாட்டி, நீங்க பிறருக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சப்போ அந்த கல்லே உங்களுக்கு உணவாகவும் மாறுச்சு. உங்களோட மனசுல உள்ள பாரம் தான் இந்த கற்கள்னு அந்த பெரியவரும் சொன்னாரு. இருவரும் பயந்து போய் அவரோட காலிலையும் விழுந்தாங்க. தப்பு செஞ்சுட்டோம் சாமி, இனிமே நேர்மையா இருப்போம், மற்றவங்களுக்கும் உதவியும் செய்வோன்னு கத்துனாங்க. அடுத்த நொடி மாணிக்கத்தோட கை பழையபடி மாறுச்சு. பாட்டியோட கையில இருந்த கற்கள் திரும்பவும் பருப்பாவும் மாறுச்சு. ஆனா அன்னையிலிருந்து அந்த தராசு வெறும் சாதாரண பித்தளை தராசா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த மாயமும் மறைஞ்சிட்டு. காரணம், அதை விட பெரிய மாற்றத்தை அந்த 2 பேரோட மனசுலையும் அது ஏற்படுத்துச்சு.